Welcome to Good Effort Channel. Good morning students. இன்னைக்கு நம்ம exercise 1.5 question number 1 பார்க்கலாம். Let universal set is equal to 1 ல இருந்து 9 வரைக்கும் சொல்லிருக்காங்க. 9 natural numbers கொடுத்திருக்காங்க universal setல. A is equal to 1, 2, 3, 4. B is equal to 2, 4, 6, 8 and C is equal to 3, 4, 5, 6 னு கொடுத்திருக்காங்க. Find A complement இல்லனா A dash னு சொல்லலாம். இப்ப A dash வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ A டாஷ்னா என்ன? யுனிவர்சல் செட்ல இருந்து A செட் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு A டாஷ் கிடைச்சிரும். இப்போ A டாஷ் இஸ் ஈக்குவல் டு யுனிவர்சல் செட்டில் ஏவோட எலமெண்ட் A செட்டில் இருக்கிற எலமெண்ட்டை சப்ராக்ட் பண்ணிடணும். எழுதக்கூடாது நம்ம. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 5, 6, 7, 8, 9 எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து B டாஷ் B காம்ப்ளிமெண்ட் B dash. ஸோ இப்போ யூனிவர்சல் செட்டில் இருந்து B செட்டை நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு B dash கிடைச்சிரும். அப்போ B dash is equal to Bல என்ன எலமெண்ட் இருக்கோ அதை யூனிவர்சல் செட்டில் இருந்துச்சுன்னா அதை நம்ம எழுதக்கூடாது. இப்போ B செட்டில் 2, 4, 6, 8 இருக்கு. 2, 4, 6, 8 இதை நம்ம எழுதக்கூடாது. பேலன்ஸ் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை தான் நம்ம எழுதணும். அப்போ 1, 3, 5, 7, 9. நெக்ஸ்ட் வந்து பார்ட் 3 A யூனியன் C ஹோல் டேஷ் A யூனியன் C அதுக்கப்புறமா நம்ம அதோட காம்ப்ளிமெண்ட்டை எழுதணும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து A யூனியன் Cயை நம்ம எழுதிடலாம். A யூனியன் C என்னது? A யூனியன் C A செட்டு C செட்டு அதில் இருக்க காம்ப்ளிமெண்ட்டை ஒன்றா சேர்த்து எழுதணும். ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட் 1, 2, 3, 4. சியில் இருக்கக்கூடிய எலமெண்ட் சியில் இருக்கக்கூடிய எலமெண்ட் வந்து 3, 4 ரிப்பீட் ஆகுது, எழுதக்கூடாது. 5, 6. இப்போ நம்ம யூனிவர்சல் செட்லேருந்து இப்போ நம்ம பார்ட் 3 பார்க்கணும். இப்போ பார்ட் 3ல யூனிவர்சல் செட்டில் இருந்து இந்த A யூனியன் Cயை சப்ராக்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு இந்த A யூனியன் C ஹோல் டேஷ் கிடச்சிரும். அப்போ யூனிவர்சல் செட்டில் இருந்து A யூனியன் C என்னென்ன எலமெண்ட் இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6 சப்ராக்ட் பண்ணிடணும். 1லேருந்து 6 வரைக்கும். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 7, 8, 9. இப்போ 7, 8, 9 எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ட் 4. பார்ட் 4ல் என்ன சொல்லியிருக்காங்க? பார்ட் 4ல் A யூனியன் B அதோட காம்ப்ளிமெண்ட் A யூனியன் B ஹோல் டேஷ். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம A யூனியன் Bயை எழுதிடலாம். A யூனியன் B A செட்டு B செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை ஒன்றா சேர்த்து எழுதணும். இப்போ A செட் என்ன? இங்கே வந்து 1, 2, 3, 4 இதை நம்ம எழுதிடலாம். 1, 2, 3, 4. B செட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? 2 வந்து ரிப்பீட் ஆகுது, எழுதக்கூடாது. 4 ரிப்பீட் ஆகுது, எழுதக்கூடாது. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 6, 8. இப்போ யூனிவர்சல் செட்டில் இருந்து இந்த A யூனியன் Bயை சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு A யூனியன் B ஹோல் டேஷ் கிடைச்சிடும். இப்போ யூனிவர்சல் செட்டில் இருந்து இந்த A யூனியன் B என்ன இருக்குது? 1 எழுதக்கூடாது, 2 எழுதக்கூடாது, 3 எழுதக்கூடாது, 4, 6, 8 எழுதக்கூடாது. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 5, 7, 9 இதுதான் நம்ம எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ட் 5. பார்ட் 5ல் A டேஷ் ஏவோட காம்ப்ளிமெண்ட் அதுக்கப்புறம் அதோட காம்ப்ளிமெண்ட் எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் A டேஷ் போட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே திருப்பி ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்க, திருப்பி ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா யூனிவர்சல் செட்டில் இந்த A டேஷ் இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட்டை சப்ராக்ட் பண்ணிடணும் யூனிவர்சல் செட்லேருந்து. அப்போ 5, 6, 7, 8, 9 இதை நம்ம எழுதக்கூடாது. ஏன்னா A டேஷ் ஹோல் டேஷ்னு கொடுத்துருக்காங்களே, A டேஷ் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு டேஷ் போட்டிருக்கிறதுனால A டேஷில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டு யூனிவர்சல் செட்டில் இருந்துச்சுன்னா அதை நம்ம எழுதக்கூடாது. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? A காம்ப்ளிமெண்ட் அதுக்கு மேலே ஒரு காம்ப்ளிமெண்ட் போட்டிருக்காங்களா, அதுக்கு என்ன அர்த்தம்? இது Aக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஏக்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போ அதை செக் பண்ணிடலாமே. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 1, 2, 3, 4 இருக்குது. இங்கேயும் 1, 2, 3, 4 இருக்குது. அப்போ இங்கே நம்ம ஆன்சரில் 1, 2, 3, 4ன்னு எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ட் 6.
பார்ட் 6ல என்ன சொல்லியிருக்காங்க? b மைனஸ் c அதோட காம்ப்ளிமெண்ட். முதல்ல ஃபஸ்ட்டு வந்து நம்ம b மைனஸ் சியை எழுதிடலாம். அப்போ அதோட காம்ப்ளிமெண்ட்டை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ b மைனஸ் சி என்ன வரும்? சியில் இருக்கக்கூடிய எலமெண்ட் பியில் இருந்துச்சுன்னா அதை நம்ம எழுதக்கூடாது. அப்போ 3 4 5 6 இருக்குது, இங்கே 4 இருக்குது, சியோட எலமெண்ட், அதை நம்ம எழுதக்கூடாது. இது நம்ம 6 எழுதக்கூடாது. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 2, 8 இருக்குது. அப்போ b மைனஸ் சி ஹோல் டேஷ் அப்படின்னா என்ன? யூனிவர்சல் செட்டில் இருந்து இந்த b மைனஸ் சியை சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு b மைனஸ் சி ஹோல் டேஷ் கிடச்சிரும். அப்போ யூனிவர்சல் செட்டில் இந்த b மைனஸ் சி 2, 8 இருக்கா? 2, 8 இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எழுதக்கூடாது. இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை தான் நம்ம எழுதணும். 1, 3, 4, 5, 6, 7, 9 எழுதலாம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2ல பார்க்கலாம். Question number 2, if universal set is equal to a, b, c, d, e, f, g, h, find the complements of the following sets அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செட்டுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் எழுதணும். இப்போ a செட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் என்ன? a ஓட காம்ப்ளிமெண்ட் a dash, b ஓட காம்ப்ளிமெண்ட் b dash, c ஓட காம்ப்ளிமெண்ட் c dash, d ஓட காம்ப்ளிமெண்ட் d dash. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ a காம்ப்ளிமெண்ட் இல்லை ஏ டேஷ் அப்படின்னா யூனிவர்சல் செட்டில் இருந்து இந்த ஏ செட்டை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். அப்போ ஏ டேஷ் இஸ் ஈக்குவல் டு இந்த ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட் யூனிவர்சல் செட்டில் இருந்துச்சுன்னா அதை நம்ம எழுதக்கூடாது. இப்போ பேலன்ஸ் என்ன எலமெண்ட் இருக்குது? டி, இ, எஃப், ஜி, ஹெச். நெக்ஸ்ட் வந்து பி டேஷ். பி டேஷ் வந்து எப்படி எழுதணும்? b dash என்னென்ன எழுதணும்? யூனிவர்சல் செட்டில் இருந்து b செட்டை நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு b dash, b யோட காம்ப்ளிமெண்ட் கிடச்சிரும். இப்போ யூனிவர்சல் செட்டில் இருந்து bயில் இருக்கக்கூடிய எலமெண்ட், bயில் என்னென்ன இருக்குது? எலமெண்ட் d, d எழுதக்கூடாது, e எழுதக்கூடாது, f எழுதக்கூடாது, g எழுதக்கூடாது. அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட் தான் நம்ம எழுதணும். இப்போ a, b, c, h. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்ட் 3ல c டேஷ். சி டேஷை நம்ம எப்படி எழுதணும்? யூனிவர்சல் செட்டில் இருந்து சி செட்டை சப்ராக்ட் பண்ணணும். அப்போ சி டேஷ் இஸ் ஈக்குவல் டு சியில் இருக்கக்கூடிய எலமெண்ட் யூனிவர்சல் செட்டில் இருந்துச்சுன்னா அதை நம்ம எழுதக்கூடாது. சியில் இருக்கக்கூடிய எலமெண்ட் ஏ இருக்குது, சி இங்கே இருக்குது, நெக்ஸ்ட்டு இ இருக்குது, ஜி இருக்குது, இதெல்லாம் நம்ம எழுதக்கூடாது. அப்போ பேலன்ஸ் என்னென்ன எலமெண்ட் இருக்குது? பி, டி, எஃப், ஹெச். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ட் 4ல் டி டேஷ் வந்து எப்படி எழுதணும்? யூனிவர்சல் செட்டில் இருந்து டி செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட் சப்ராக்ட் பண்ணிடணும். அப்போ டி டேஷ் இஸ் ஈக்குவல் டு டியில் என்னென்ன எலமெண்ட் இருக்குது? அது எல்லாமே யூனிவர்சல் செட்டில் இருந்துச்சுன்னா அதை நம்ம எழுதக்கூடாது. எஃப் இருக்குது, ஸோ எஃப் வந்து எழுதக்கூடாது, ஜி எழுதக்கூடாது, ஹெச் எழுதக்கூடாது, ஏ எழுதக்கூடாது. அப்போ பேலன்ஸ் என்னென்ன எலமெண்ட் இருக்குது? பி, சி, டி, இ. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3ல பார்க்கலாம். Question number 3, taking the set of natural numbers as the universal set, write down the complements of the following sets அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூனிவர்சல் செட்டுக்கு வந்து நேச்சுரல் நம்பர்ஸாக எடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ யூனிவர்சல் செட் இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5, 6 and so on. இப்போ கீழே கொடுத்துருக்கிற எல்லா செட்ஸுக்கும் வந்து காம்ப்ளிமெண்ட் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. காம்ப்ளிமெண்ட் ஆஃப் தி ஃபாலோயிங் செட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ காம்ப்ளிமெண்ட்னா என்ன? நமக்கு என்ன செட்டு கொடுத்துருக்காங்களோ அதை யூனிவர்சல் செட்டில் இருந்துச்சுன்னா அதை நம்ம எழுதக்கூடாது. அதை நம்ம சப்ராக்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை தான் நம்ம எழுதணும். இப்போ இந்த பார்ட் 1ல் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அன் ஈவன் நேச்சுரல் நம்பர். ஈவன் நேச்சுரல் நம்பர் யூனிவர்செட்டில் இருந்துச்சுன்னா அதை நம்ம எழுதக்கூடாது. அப்போ ஈவன் நேச்சுரல் நம்பரை சப்ராக்ட் பண்ணிடலாம், எழுதக்கூடாது. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? பேலன்ஸ் 1, 3, 5, 7, 9ன்னு சொல்லி ஆட் நம்பர்ஸ் தான் இருக்கும். அப்போ அதை தான் நம்ம எழுதணும். அப்போ எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அன் ஆட் நேச்சுரல் நம்பர். நெக்ஸ்ட் வந்து பார்ட் 2. பார்ட் 2ல எக்ஸ் இஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அன்
ஆட் நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஆட் நேச்சுரல் நம்பரை நம்ம யுனிவர்சல் செட்டில் சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும்? ஈவன் நேச்சுரல் நம்பர் தான் இருக்கும். அப்போ நம்ம எக்ஸ் such that x is an even natural number. Even natural number. So universal set la 1, 2, 3, 4, 5, 6 and so on இருக்கு. இதில் odd natural number சொல்லியிருக்காங்க. odd natural number subtract பண்ணிட்டோம்னா odd natural number நம்ம எழுதக்கூடாது. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு? ஈவன் நம்பர் தான் இருக்கு. ஸோ இதைத்தான் நம்ம எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்ட் 3 x such that x is a positive multiple of 3. அப்போ நமக்கு யூனிவர்சல் செட்டில் 1, 3, 1, 2, 3, 4, 5, 6ன்னு நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்குது. ஆனால் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? இந்த செட்டோட காம்ப்ளிமெண்ட். அப்போ மல்டிபிள் ஆஃப் பாசிட்டிவ் மல்டிபிள் ஆஃப் 3 மட்டும் நம்ம இங்கே எழுதக்கூடாது. பாசிபிள் மல்டிபிள் ஆஃப் 3. இப்போ மல்டிபிள் ஆஃப் 3னா 3, 6, 9, 12. அப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து எழுதக்கூடாது. அப்போ நம்ம எழுதக்கூடிய நம்பர் x such that x belongs to natural number and x is not a multiple of 3. மல்டிபிள் இல்லாத நம்பர்ஸ் தான் நம்ம எழுதணும். அப்போ x is not a multiple of 3ன்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 4 பார்ட் 4 பார்க்கலாம். பார்ட் 4ல x such that x is a prime number. x is such that x is a prime number. அப்போ யூனிவர்சல் செட்டில் நேச்சுரல் நம்பர்ஸ் 1, 2, 3, 4, 5, 6 and so on இருக்கு. இப்போ ப்ரைம் நம்பருக்கு ஆப்போசிட் என்ன? ப்ரைம் நம்பருக்கு ஆப்போசிட் காம்போசிட் நம்பர். இப்போ காம்போசிட் நம்பர் எந்தெந்த நம்பரை நம்ம எடுத்துக்கலாம்? இப்போ இதில் நமக்கு காம்போசிட் நம்பர் 4, 6, நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன வரும்? 4, காம்போசிட் நம்பருக்கு காம்போசிட் நம்பர் நம்ம ப்ரைம் நம்பர் மட்டும்தான் எடுத்துக்கக்கூடாது. இப்போ ப்ரைம் நம்பர் நமக்கு ஈவன் நம்பர், ப்ரைம் ஈவன் நம்பர் வந்து 2 இருக்குது, அதுக்கப்புறம் 3 இருக்குது, 5 இருக்குது. இது எல்லாமே வந்து ப்ரைம் நம்பர். ப்ரைம் இந்த 2வை தவிர்த்து மற்ற நம்பர் எல்லாமே ப்ரைம் ஆட் நம்பர். ஸோ நமக்கு ப்ரைம் நம்பர் இங்கே வந்து நம்ம எதுவுமே எழுதக்கூடாது. அப்போ 2, 3, 5, 7 இதெல்லாம் நம்ம எழுதக்கூடாது. அப்போ பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்குது? காம்போசிட் நம்பர் இருக்கும். காம்போசிட் நம்பர் அதுக்கப்புறமா இந்த 1 இருக்குல்ல, இந்த 1ஐயும் நம்ம சேர்த்து எழுதணும். அப்போ 1 அதுக்கப்புறமா இந்த காம்போசிட் நம்பர் இது ரெண்டையுமே நம்ம சேர்த்து எழுதணும். அப்போ பில்டர் ஃபார்மில் நம்ம எப்படி எழுதலாம்? x such that x is a positive composite number or x is equal to 1. இது ரெண்டையும் நம்ம எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ட் 5 x such that x is a natural number divisible by 3 and 5. நேச்சுரல் நம்பராக இருக்கணும், அது வந்து டிவிசிபிள் பை 3ஆகவும் இருக்கணும், 15ஆகவும் இருக்கணும். இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம எழுதக்கூடிய நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் 15 எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்பர். இப்போ இந்த நம்பர் வந்து எந்தெந்த நம்பரில் டிவைட் பண்ண முடியும்? 3ஆல் டிவைட் பண்ண முடியும், 5ஆல் டிவைட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு நேச்சுரல் நம்பர், அதுக்கு அடுத்த நேச்சுரல் நம்பர் நம்ம 30 எடுத்துக்கலாம். இப்போ இந்த 30 வந்து எந்தெந்த நம்பரில் டிவைட் ஆகும்? 3ஆலையும் டிவைட் ஆகும், 5ஆலையும் டிவைட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு நேச்சுரல் நம்பர் 45 எடுத்துக்கலாம். இப்போ 45 வந்து 3ஆலையும் டிவைட் ஆகும், 5ஆலையும் டிவைட் ஆகும். அப்போ இதை நம்ம பார்க்கும்போது 15, 30, 45 இதை நம்ம பார்க்கும்போது இது 15ஓட மல்டிப்பிளாக இருக்குது. அப்போ நம்ம செட்டில் வந்து நாட் 15 மல்டிபிள் வந்து ஆகாத நம்பர்னு எழுதணும். இப்போ எப்படி நம்ம இதை x is not a multiple of 3ன்னு எழுதும், அந்த மாதிரி x is not a multiple of 15ன்னு எழுதணும். இப்போ x such that x is a positive integer which is not divisible by 3 or not divisible by 5.
இது நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னா divisibility rule 15. divisibility rule வந்து 15க்கு என்ன ரூல் அப்படின்னா divisibility of 15க்கு 3 ஆலையும் டிவைட் ஆகணும் 5 ஆலையும் டிவைட் ஆகும். 3 ஆலையும் 5 ஆலையும் நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு divisibility ரூலில் வந்து 15 வந்து 3 ஆலையும் டிவைட் ஆகும் 5 ஆலையும் டிவைட் ஆகும். அப்போ நம்ம 15 மல்டிபிள்ஸை அப்படியே நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ அந்த 15 மல்டிபிள்ஸ் இதோட காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 15 மல்டிபிள்ஸ் இந்த செட்டில் இருக்கக்கூடாது. அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ட் 6. இப்போ வந்து பார்ட் 6ல் இந்த செட்டில் வந்து எக்ஸ் such that x is a perfect square அப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ நாட் a perfect square. perfect square வந்து இல்லாத எலமெண்ட் தான் எழுதணும். அப்போ பார்ட் 6ல் x such that x belongs to natural number and x is not a perfect square. So next வந்து part 7. part 7ல என்ன சொல்லியிருக்காங்க x such that x is a perfect cube. ஸோ இப்போ not a perfect cube னு எழுதிடணும். x such that x belongs to natural number and x is not a perfect cube. ஸோ நெக்ஸ்ட் வந்து part 9. part 8. part 8 part 8ல என்ன சொல்லியிருக்காங்க x such that x plus 5 is equal to 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ x plus 5 is equal to 8. இதோட x வந்து நம்ம கண்டுபிடிச்சலாம். அப்போ x கண்டுபிடிக்கணும்னா 5 நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணிடலாம். அப்போ x is equal to 8 minus 5. அப்போ x is equal to 3. அப்போ x வந்து இங்கே 3 இருக்குது. அப்போ இது காம்ப்ளிமெண்ட் இதோட காம்ப்ளிமெண்ட் எழுதணும் அப்படின்னா 3 வந்து இருக்கக்கூடாது. யூனிவர்சல் செட்டில் இந்த 3ன்ற எலமெண்ட் மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாமே எழுதணும். அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் x such that x belongs to natural number and x is not equal to 3. 3 மட்டும் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து part 9. part 9ல என்ன சொல்லியிருக்காங்க part 9ல ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம சால்வ் பண்ணிடலாம். அப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிடும். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க 2x plus 5 is equal to 9. எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 5ஐ டிரான்ஸ்போஸ் பண்ணிடலாம். இப்போ 2x is equal to 9 minus 5. இப்போ 2x is equal to 4. இப்போ x is equal to 4/2. அப்போ 2. இப்போ நமக்கு இதுக்கு காம்ப்ளிமெண்ட் தானே எழுத போகிறோம். அப்போ யூனிவர்சல் செட்டில் இந்த 2வை மட்டும் விட்டுட்டு நம்ம மற்ற எலமெண்ட்டை எழுதணும். இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் ஸோ இப்போ x such that x belongs to natural number and x is not equal to 2னு எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து part 10. part 10ல வந்து x such that x is greater than or equal to 7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. greater than or equal to அப்படின்னா 7ம் இதில் இருக்குது. x is greater than 7ஐ விட ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. x is greater than equal to அப்போ 7, 8, 9, ன்னு சொல்லி நேச்சுரல் நம்பர் போயிட்டு இருக்கும். ஆனால் நமக்கு காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 7, 8, 9 எல்லாம் நம்ம யூனிவர்சல் செட்டில் இருந்து எழுதக்கூடாது. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது அப்போ 7க்கும் கீழே இருக்கிற நம்பர் தான் நம்ம எழுதணும். அப்போ 7க்கும் கீழே இருக்கிற நம்பரை எப்படி எழுதலாம் இப்போ x less than 7. 7ஐ விட கீழே இருக்கிற நம்பர். அப்போ எக்ஸை விட 7ஐ விட x வந்து சின்ன நம்பர். அப்போ x is less than 7ன்னு எழுதணும். ஸோ இதைத்தான் நம்ம எழுத போகிறோம். x such that x belongs to natural number and x is less than 7. இங்கே வந்து ஈக்குவல் டுன்னு வரக்கூடாது. ஏன்னா நம்ம ஈக்குவல் டுன்னு சொல்லி 7ஐ நான் எடுத்தாச்சு. 7ஐ வந்து நம்ம இங்கே எலமெண்ட்டில் எடுத்துருக்கோம். x is greater than equal to 7 அப்படின்னா இந்த 7ஐ எடுத்துக்கணும். ஆனால் இந்த 7ஐ நம்ம காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த செட்டில் 7ஐ நம்ம எழுதக்கூடாது. அப்போ எழுதக்கூடாது அப்படின்னா இங்கே நம்ம ஈக்குவல் டு போடக்கூடாது. ஸோ இங்கே x less than 7ன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து part 11. part 11ல x such that x belongs to natural number and 2x plus 1 greater than 10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். x plus 1 greater than 10. ஸோ இந்த +1 நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணிடலாம். அப்போ 2x greater than 10 minus 1. இப்போ
இப்போ 2x இங்கே 9. ஸோ x is equal to greater than 9/2. ஸோ நமக்கு இந்த செட்டோட இதோட காம்ப்ளிமெண்ட் தான் நம்ம எழுத போகிறோம். அப்போ x வந்து 9/2க்கும் ஜாஸ்தியான இருக்கிற நம்பர். அப்போ 9/2வை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா 4.5. அப்போ நெக்ஸ்ட் நேச்சுரல் நம்பர் என்ன 5, 6, 7ன்னு வரும். அப்போ இது எல்லாம் நம்ம எழுதக்கூடாது. அப்போ நான் 4.5 வந்து டெசிமலில் இருக்குது. இப்போ டெசிமல் நம்பரை நம்ம எழுதக்கூடாது. டெசிமல் நம்பரை நம்ம எடுத்துக்கக்கூடாது. இப்போ 9/2 இந்த டெசிமல் நம்பரை எடுத்துக்காதனால நெக்ஸ்ட் நம்பர் 5, 6, 7 நம்ம காம்ப்ளிமெண்ட் அதாவது எழுதக்கூடாது யூனிவர்சல் செட்லேருந்து. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் என்னது இந்த 9/2. ஸோ 4.5 இருக்குல்ல, இந்த 9/2லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 9/2ல் இருந்து சின்ன நம்பரை தான் நம்ம எழுத போகிறோம். ஏன்னா இந்த எக்ஸை விட 9/2 இருக்குல்ல, கிரேட்டர் நம்பர் எல்லாமே நம்ம எழுதக்கூடாது, யூனிவர்சல் செட்லேருந்து எழுதக்கூடாது. அப்போ அதுக்கும் கீழே இருக்கிற நம்பர் தான் நம்ம எழுதணும். அப்போ இந்த 9/2வையும் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 9/2 அதுக்கும் கீழே இருக்கிற நம்பர் தான் எழுதணும். ஸோ இதை நம்ம பில்டர் ஃபார்மில் எழுதிடலாம். எக்ஸ் such that எக்ஸ் belongs to natural number and எக்ஸ் less than or equal to 9/2 அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 6ல் பார்க்கலாம். வெல்கம் டு குட் எஃபர்ட் சேனல். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் 1.5 கொஷின் நம்பர் 4 பார்க்கலாம். இஃப் யூனிவர்சல் செட் இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9ன்னு கொடுத்துருக்காங்க. A is equal to 2, 4, 6, 8ன்னு கொடுத்துருக்காங்க. B is equal to 2, 3, 5, 7ன்னு கொடுத்துருக்காங்க. வெரிஃபை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெரிஃபை அப்படின்னு சொன்னோன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பார்க்கலாம். A யூனியன் B காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்க இஸ் ஈக்குவல் டு ஏவோட காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட். ஸோ இப்போ ஏ யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா என்ன? ஏ யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது யூனிவர்சல் செட்டில் இருந்து ஏ யூனியன் பியை சப்ராட் பண்ணிடலாம். ஏ யூனியன் பியை சப்ராட் பண்ணிடணும். அப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ யூனியன் பியை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏ யூனியன் பியை நம்ம சேர்த்து எழுதிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஏ செட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் எழுதிடலாம். 2, 4, 6, 8. அப்போ பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. 2 வந்து ரிப்பீட் ஆகுது. ஸோ ரிப்பீட் ஆகக்கூடாது. 3, 5, 7. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? யூனிவர்சல் செட்டில் இருந்து இந்த ஏ யூனியன் பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட் யூனிவர்சல் செட்டில் இருந்துச்சுன்னா அதை நம்ம எழுதக்கூடாது, சப்ராட் பண்ணிடணும். அப்போ 2 எழுதக்கூடாது, 4 எழுதக்கூடாது, 6, 8 எழுதக்கூடாது, நெக்ஸ்ட் 3 எழுதக்கூடாது, 5, 7 எழுதக்கூடாது. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 1, 9. அப்போ ஏ யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 1, 9. இப்போ நம்ம இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத எழுதியிருக்கோம். இதே வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத எழுதணும். ரைட் ஹேண்ட் சைடில் ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ காம்ப்ளிமெண்ட் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? யூனிவர்சல் செட்டில் இருந்து ஏவை நம்ம சப்ராட் பண்ணிட்டோன்னா நமக்கு ஏ டேஷ் கிடச்சிரும், ஏ காம்ப்ளிமெண்ட் கிடச்சிரும். அப்போ ஏ டேஷ் இஸ் ஈக்குவல் டு யூனிவர்சல் செட்டில் இருந்து ஏ செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை ஏ செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட் யூனிவர்சல் செட்டில் இருந்துச்சுன்னா அதை நம்ம எழுதக்கூடாது. இப்போ இதில் 2, 4, 6, 8 இருக்குல்ல, இப்போ 2, 4, 6, 8 இதில் இருந்துச்சுன்னா அதை நம்ம எழுதக்கூடாது. அப்போ பேலன்ஸ் என்னென்ன இருக்குது? 1, 3, 5, 7, 9. அதே மாதிரி பி டேஷ் பி காம்ப்ளிமெண்ட் எப்படி எழுதுறது? யூனிவர்சல் செட்டில் இருந்து பி செட்டை நம்ம சப்ராட் பண்ணிடணும். அப்போ பி டேஷ் இஸ் ஈக்குவல் டு யூனிவர்சல் செட். இப்போ பி செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட் பாருங்கள். பி செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட் 2, 3, 5, 7 இருக்குது. இப்போ இந்த 2, 3, 5, 7 யூனிவர்சல் செட்டில் இருந்துச்சுன்னா அதை நம்ம எழுதக்கூடாது. 2, 3, 5, 7 எழுதக்கூடாது. அப்போ பேலன்ஸ் இருக்கிற எலமெண்ட் தான் எழுதணும். இப்போ 1, 4, 6, 8, 9. நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் எப்படி நம்ம எப்படி நம்ம எழுதணும்? ரைட் ஹேண்ட் சைடில் ஏ இன்டர்செக்ஷன் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். அப்போ இன்டர்செக்ஷன் அப்படின்றது காமனாக இருக்கக்கூடிய எலமெண்ட். அப்போ காமனாக இருக்கக்கூடிய எலமெண்ட் என்னென்ன இருக்குது? இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 3, 5, 7 இருக்குது, இங்கே 4, 6, 8 இருக்குது, ஆனால் இங்கே 9 இருக்குது, இங்கே 9 இருக்குது. அப்போ நம்ம காமனாக இருக்கக்கூடிய எலமெண்ட்டை எழுதலாம். 1, 9.
இப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன வந்தது 1,9, ரைட் ஹேண்ட் சைடும் 1,9 வந்திருக்கு. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு LHS இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு, ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு சொல்லி எழுதிடலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்ட் 2. பார்ட் 2 எழுதிடலாம். A இன்டர்செக்ஷன் B, A இன்டர்செக்ஷன் B அதோட காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்க இஸ் ஈக்குவல் டு A காம்ப்ளிமெண்ட் யூனியன் போட்டு பியோட காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம A இன்டர்செக்ஷன் B, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடாக எழுதிடலாம். A இன்டர்செக்ஷன் B காம்ப்ளிமெண்ட். இதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா யூனிவர்சல் செட்டில் இருந்து A இன்டர்செக்ஷன் Bயை சப்ராக்ட் பண்ணணும். அப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? A இன்டர்செக்ஷன் Bயை நம்ம கண்டுபிடிக்கணும். A இன்டர்செக்ஷன் B. இப்போ A இன்டர்செக்ஷன் Bனா காமனாக இருக்கக்கூடிய எலமெண்ட்டை எழுதணும். காமனாக இருக்கக்கூடிய எலமெண்ட் A செட்டுக்கும் B செட்டுக்கும். இப்போ A செட்டில் என்ன இருக்குது? 2 இருக்குது. இங்கேயும் 2 இருக்குது. வேறு என்ன இருக்குது? 4, 6 இருக்கா? 8. இங்கே 3, 5, 7 தான் இருக்குது. அப்போ 2 மட்டும்தான் இருக்குது. அப்போ யூனிவர்சல் செட்டில் இருந்து இந்த 2 எலமெண்ட்டை மட்டும் சப்ராக்ட் பண்ணிடலாம். பேலன்ஸ் எல்லாம் நம்ம எழுதிடலாம். இப்போ பேலன்ஸ் என்னென்ன இருக்குது? A இன்டர்செக்ஷன் B டேஷ் இஸ் ஈக்குவல் டு 1, 3, 4, 5, 6, 7, 8, 9. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்கலாம். ரைட் ஹேண்ட் சைடில் A டேஷ் யூனியன் B டேஷ்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம A டேஷை கண்டுபிடிச்சிடலாம். A டேஷ் வந்து யூனிவர்சல் செட்லேருந்து A செட்டை சப்ராக்ட் பண்ணிடணும். அப்போ A டேஷ் இஸ் ஈக்குவல் டு A டேஷ் ஏல என்ன எலமெண்ட் இருக்குது? 2, 4, 6, 8 இருக்குது. 2, 4, 6, 8 நம்ம எழுதக்கூடாது. இப்போ பேலன்ஸ் என்னென்ன இருக்குது? A டேஷில் 1, 3, 5, 7, 9. அதே மாதிரி B டேஷ், இங்கே நம்ம B டேஷ் வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இங்கே B டேஷ் இருக்குல்ல, இதை நம்ம அப்படியே கூட எழுதலாம். B டேஷ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 1, என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1, 4, 6, 8, 9. இப்போ நம்ம யூனியன் தான் நம்ம எழுதணும். இதுக்கு A டேஷ் யூனியன் B டேஷ், இது ரெண்டையும் நம்ம சேர்த்து எழுதிடலாம். அப்போ ஆனால் ரிப்பீட் ஆகக்கூடாது. இப்போ 1, A டேஷ் இருக்கிறத ஃபஸ்ட் எழுதிடலாம். 1, 3, 5, 7, 9. இப்போ இங்கே வந்து 1 வந்து ரிப்பீட் ஆகுது. 1 வந்து எழுதக்கூடாது. 4 எழுதலாம், 6 எழுதலாம், 8 எழுதலாம். ஆனால் 9 வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. அப்போ இதில் செக் பண்ணி பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் 1, 3, 4, 5 6, 7, 8, 9 இருக்குது. இங்கே 1, 3, 4 இருக்குது, 5, 6, 7, 8, 9 எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட், ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு சொல்லி எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5ல் பார்க்கலாம்.